டிசம்பர் 28 சிறகடி காசில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, மனோஜ் ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் என்ன எல்லாரும் முன்னாடியும் ஒன்றுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் சொல்லும்போது காயமாக இருக்கும், அந்த காயத்துக்கு நீ மருந்தாக இருப்பேன்னு நினச்சேன். நீயே என் காயத்துக்கு காரணமாயிட்டா, என்னை இப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கவும், அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, நான் உன்னை ஒரு வார்த்தை தான் சொன்னேன் மனோஜ், ஆனால் நீ எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டேன். எனக்கு இதாக சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மா அடிக்க வந்தாங்க, அப்போ கூட நீ என்கிட்ட நிற்கலை, நீ எனக்கு சப்போர்ட்டே பண்ணலை. நான் உன்னையை விட்டு கொடுத்துட்டு நீ சொல்கிற, என்றைக்கு நான் உன்னை விட்டு கொடுத்துட்டேன்? இந்த வீட்டில் முத்து உன்னை என்னெல்லாம் சொல்லுவாங்க, அப்போ நான் என்னைக்காவது உன்னை விட்டு கொடுத்துருக்கேனா? ஸ்ருதியோட அம்மா ஏசியை திரும்ப கொடுத்தாங்க, அப்போ கூட என் தாலியை விற்று நான் பணத்தை கொடுத்து உன் மானத்தை காப்பாற்றினேன். இப்படி எல்லா விஷயத்துலையும் உன் மானத்தை காப்பாற்றுறதுக்காக உனக்காக நான் அவ்வளோ பண்ணேன், உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் உன்னோட லவ் எவ்வளோன்னு எனக்கு புரிஞ்சுட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. உடனே மனோஜ் எங்கே போகிற அப்படின்னு கேட்காங்க. இங்கே எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, இங்கேருந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு வெளியே போய் செருப்பை போடுறாங்க. போடும்போது எட்டி பார்க்காங்க, பின்னாடியே மனோஜ் வருவாங்கன்னு நினச்சிட்டு எட்டி பார்க்காங்க. ஆனால் மனோஜ் அதே இடத்துல சில மாதிரி நிற்காங்க. உடனே கோவமாக ரோஹிணி அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவங்க ரூமில் இருக்காங்க. அப்போ பக்கத்தில் அண்ணாமலை இருக்காங்க, கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. சே, நான் ரோஹிணி எந்த அளவு பார்த்தேன், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன், இப்படி பண்ணிட்டாளே, அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, ஏதாவது கேட்குறீங்களா? மீனாவோட தம்பி தப்பு பண்ணும்போது மட்டும் ஆமாம் இது கரெக்டுன்னு சொன்னீங்க, இப்போ இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, நீ பண்ணது ரொம்ப தப்பு, வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை நீ கை நீட்டி இருக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பு, நீ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், உன் பையனும் தான் தப்பு பண்ண, ஆனால் நீ ரோஹிணியை மட்டும் திட்டுற, உன் பையனை ஒன்றுமே சொல்லலை, நீ எல்லாரையும் ஏற்றத்தாழ்வாக தான் பார்க்குற, இப்போ தலைமையில தூக்கி வச்சு ஆடின மருமகளை இப்படி பண்ணிட்ட, நாளைக்கு மீனாவை காலில் போட்டு மிதிக்க அவளையும் இப்படி பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, நீங்கள் எதுக்கு எதோட பேசுகிறீங்க, என் பையன்லாம் ஒன்றும் தப்பு பண்ணலை, ரோஹிணி தான் பண்ணிட்டா, அவள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என் பையனுக்கு ஒன்றும் தெரியாது, இதுக்கு முன்னாடி ஜீவா ஏமாத்தினா இப்போ இவா ஏமாத்தினா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அண்ணாமலை, அப்போ உன் பையனுக்கு சுயமாக சிந்திக்கவே தெரியாதா அப்படின்னு கேட்காங்க. உடனே விஜயா, இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க என் பையனுக்கு அப்படிலாம் கிடையாது, அவன் பொண்ணுங்களால் ஏமாந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதனால தான் உன் பையன் எப்போ சுயமாக சிந்திப்பான், எப்போ அவனா முடிவெடுப்பான், இப்படி எல்லாருக்கிட்டே ஏமாந்துட்டு வரானே, 2 பேருக்கும் தப்பு கொடுக்காம நீ ரோஹிணி மட்டும் தண்டிக்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், அதெல்லாம் கிடையாது, என் பையெல்லாம் தப்பே பண்ண மாட்டான், என் பையன் ரொம்ப நல்ல பையன், அப்பாவி, அவன் வெகுல, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது மனோஜ் திடீர்னு வேகமாக வந்து எம்மா ரோஹிணி வீட்டு விட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா எங்கே போனோம் உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலான்னு கேட்டதுக்கு அதுக்கு மனோஜ் சொல்லிட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, எப்படி சொல்லிட்டு போவா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, சரி எங்கே போனான்னு கேளு போ, அவளுக்கு பின்னாடி போய் சமாதானப்படுத்து அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு விஜய், அதெல்லாம் போகக்கூடாது, பெரிய பெட்டியாக தூக்கிட்டு போனாலா சின்ன பேக் எடுத்துகிட்டு போனாலான்னு கேட்டதுக்கு அதுக்கு மனோஜ், சின்ன பேக்கு தாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ அதை தானே எடுத்துகிட்டு போனால் அவள் வருவா, நீ இங்கே இரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன இப்படி பண்ணுற விஜய் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாருக்கும் நிறைய இடம் கொடுக்கக்கூடாது, அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னே அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, எப்போ எதை பண்ணணும்னு உனக்கு தெரியவே தெரியாது, அந்த பிள்ளையை இவ்வளோ மன வருத்தத்தோடு அனுப்பிட்டீங்க, அவளை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு மனோஜ் சொன்னோன்னே மனோஜ் வேகமாக போகிறாங்க. உடனே விஜயா, இங்கே பாரு எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே இரு, நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், அவளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணக்கூடாது, அவளே வருவா, அவன் மேலே தப்பை வச்சுட்டு உன்னையே திட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வாங்கிட்டெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது, பப்போ அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரோஹிணி அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா மடியிலேருந்து படுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் சொன்னோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, 2 பேர் மேலே தான் தப்பு இருக்குது, ஆனால் உங்கள் அத்தை உன்னையை மட்டும் திட்டிருக்காங்க, அவங்க செல்ல பையனோடனே அவங்கள ஒன்றுமே சொல்லலை, நீனும் பார்த்து நடந்திருக்கணும், உங்கள் மாமியாருக்கு மூத்த பையனை தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் செல்ல பையன்னு சொல்லிட்டேன், நீ டக்குன்னு அவங்க மேலே பழிய போட்டோன்னே உங்கள் மாமாவுக்கு மாமியாருக்கு கோவம் வந்து உன்னையே ரொம்ப திட்டாங்க போல, நீயும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, எப்படிம்மா 2 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணி அந்த மாதிரி முடிவு எடுத்தோம், நான் மட்டும் அந்த மாதிரி வீட்டில் பைசாவை கொடுத்துருந்தேன்னா 3ஆக பிரிச்சிருப்பாங்க, இவருக்கு ஒன்றுமே வந்திருக்காது, நாங்கள் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கே முடியாது, அவருக்கு ஆனால் இது புரியல பார்த்தீங்களா, அவரே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும், அவரே இப்படி விட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இருந்தாலும் நீ கோவப்பட்டுட்டு இங்கே வந்திருக்கக்கூடாது, உங்கள் மாமியாருக்கு இன்னும் கோவமாயிரும், நீ உடனே வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி, நீ வீட்டுக்கு அனுப்புறதுல நீ குறியாக இருக்க, நீ என்னமோ சொன்ன அந்த முத்து ரொம்ப நல்லவேன்னு, அந்த முத்து தான் நீ மாட்டி கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த தம்பி என்ன பண்ணிச்சு, நீ வீட்டில் காசை கொடுத்துருக்கணும், அவன் கரெக்டாக தானே சொன்னார், அவருக்கு தெரிஞ்ச உண்மையாக அவர் வீட்டில் சொன்னார், அவர் மேலெல்லாம் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன்னு அதுக்கு ரோஹிணி, இப்போ கூட நீ அந்த முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கே தொலைச்சியோ அங்கே தான் தேடணும், பேசாமல் உங்கள் வீட்டுக்கே போ, அங்கே போனால் தான் உனக்கு நல்லது, அங்கே போய் உங்கள் மாமியாரை சமாதானப்படுத்து அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி எப்படியும் முழிச்சிட்டே இருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ருதி வந்து ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே மீனா என்னங்க இப்படி சிரிக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ஸ்ருதி இங்கே பார்த்தீங்களா கப்புள்ஸ் வீடியோ அப்படின்னு காட்டிட்டு புருஷன்காரனை வந்து பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கா. என்னங்க புருஷனை பொண்டாட்டி இப்படி அடிக்கா அப்படின்னு அதுக்கு ஸ்ருதி இது சும்மா ஃபன்னிக்கிங்க இப்போல்லாம் இதுக்காகவே தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஃபன்னி ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தா அங்கே விஜயை கதவை திறந்துட்டு வெளியே வந்து இவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு சவுண்டு கொடுறாங்க. ஆனால் இவங்க அவங்கள வந்து கண்டுக்கவே இல்லை. உடனே என்ன இப்போ நான் வீட்டில் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க வீட்டில் இங்கே என்ன நடக்குது நீங்கள் என்ன உங்கள் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க வெளியே வரை கேட்குற மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஸ்ருதி அதுக்காக சிரிப்பி வந்தால் சிரிக்காமல் அடக்கவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு ஃபோனை கொண்டுட்டு போய் போகிறாங்க. உடனே விஜயா இங்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டில் நடக்கிறதே பெரிய சிரிப்பாக சிரிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து பின்னாடியே மனோஜ் அம்மா அம்மா அப்படின்னு ஸ்கூல் போய் மாதிரி ரோஹிணி போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வரவே இல்லை ஃபோன் பண்ணி பார்க்குமா அப்படின்னு கேட்டோன்னு அவங்க அம்மா என்னது ஃபோன் பண்ணியோ அப்படின்னு கேட்டோன்னு மனோஜ் இல்லைங்காங்க ஃபோன்லாம் பண்ண வேண்டாம் அவளே வருவா அப்படிங்காங்க. அப்போ பார்த்து ரோஹிணி இதை கேட்டுட்டு கீழே இருந்து ஸ்டெப்பில் ஏறி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ் அவங்க அம்மா கிட்ட ரோஹிணி பாவம்மா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அவள் என்ன தப்பு பண்ணியிருக்கா என்கிட்டயே மறைச்சிருக்கா அதுவும் இல்லாமல் ஒன்றையும் அவ்வளோ குறை சொல்லியிருக்கா அவளுக்கு ஃபோன் பண்ணுவியா அவள் பாவம்னு நினைக்காத அவள் இவ்வளோ பெரிய கிரிமினல்னு இப்போ தான் எனக்கு தெரியுது நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து ரோஹிணி வந்தோடனே மீனா சொல்கிறாங்க அத்தை ரோஹிணி அப்படின்னு உடனே மனோஜ் பின்னாடி ஓடுறாங்க ரோஹிணி அப்படின்னு உடனே விஜயா எங்கே போகிறீங்க வா அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. உடனே மனோஜ் பின்னாடியே போனோடனே விஜய் அங்கெல்லாம் போகாத நீ இங்கம்மா போ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நான் ஃபோன் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே நீ மாடிக்கு போய் ஃபோன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து என்ன பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமில் போயிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது விஜய் ரூம்குள்ளே போனோன்னு ஸ்ருதி வந்து மீனாவை கூட்டி இங்கே பார்த்தீங்களா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவங்க ரோஹிணியும் அவங்க பையனையும் பிரித்து வைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க முத்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க நான் ரவியை என் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன் அப்போ தான் நமக்கு நல்லது நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இவங்க பிரித்து விட்டுருவாங்க இப்படிதான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க எனக்குலாம் அந்த கவலையே இல்லை அவங்களுக்கு எங்கள் 2 பேருமே பிடிக்காது நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு நான் ரவி எப்போவுமே என் கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பேன் இல்லைன்னா அவனை விட்டு நான் எப்போவே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ரோஹிணி இதெல்லாம் கேட்டுட்டு திரும்ப விஜயா ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி விஜயா கிட்ட சொல்கிறாங்க ஆண்டி நான் இப்பவும் சொல்கிறேன் மனோஜோட நல்லதுக்கு தான் நான் செஞ்சேன் நான் மட்டும் இப்படி செய்யலைன்னா மனோஜ் இந்த வீட்டில் இப்படியே தான் இருந்திருப்பாங்க யாருமே அவங்கள மதிக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நீ செஞ்சுட்டு தப்பை இப்போ என் பையனுக்காக தான் செஞ்சேன்னு என்கிட்ட நடிக்கிறியோ நீ செஞ்சு தப்பை மறைக்க பார்க்குறியோ அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி இல்லை ஆண்டி நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் என்ன எனக்குன்னு அந்த காசில் நகை புடவைன்னு வாங்கினேன்னா இல்லை வெக்கேஷன் போனேன்னா நான் எதுவுமே எனக்குன்னு பண்ணல நான் மனோஜுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு விஜயா சொல்கிறாங்க என்ன என் பையனுக்கு நீ மட்டும் தான் நல்லது செய்வியா என்கிட்ட சொல்லியிருந்தா அதை நான் பண்ணியிருக்க மாட்டேன் நான் தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காது அங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி அங்கேருந்து போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான சீன் முடியுது. அதுக்கப்புறம் மறுநாளுக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி ரோஹிணி வந்து சாப்பிட உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து உட்காந்தோடனே விஜயா திட்டி விட்டுறாங்க.